அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் செஞ்சுருக்கேங்க. அதுக்கு மேட்சாக நான் வந்து சிக்கன் குருமா செய்கிறேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. அது உங்கள் விருப்பம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் ஆயிலே ஊற்றிக்கலாம். நெய் சேர்த்தா கொஞ்சம் ஃப்ளேவர் வரும். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். வெள்ளாரி வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கண்ணாடி பார்த்துக்கு வதக்குனா போதும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மேசக்கண்டி போட்டுக்கிறேன். சிக்கன் பாருங்க, 1/2 கிலோ சிக்கன் இது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. தயிர் தயிர் சேர்த்தா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகணுங்களா, அதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி 2 பசஞ்சு விட்டு வச்சுருக்கேங்க, அது வந்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். மற்ற மசாலா பார்த்தோன்னா ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் 3 வெச்சக்கண்டி போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2-3 விசில் வச்சு வேக வைக்கணுங்க. மூணு விசில் வர வரைக்கும் பார்த்துக்குவோம். இப்போ அரைக்கிற சாமான் பாருங்கள். 1/2 மூடி தேங்காய் வச்சுருக்கேன். 4-5 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். கசகசா ஒரு மேசக்கண்டி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 2 மேய்ச்சக்கண்டி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மெதுவாக ஓப்பன் பண்ணணும். நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும் கோழிக்கு. மட்டனுக்கு வந்து 6 விசில் வைக்கணுங்க.
வந்து இன்னொரு சட்டியில் நான் மாற்றிக்கிட்டுறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கு பாருங்கள். பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலைலாம் இருக்குல்ல, அரைச்சிட்டு வந்திருக்கேன். அது சேர்த்துக்கிறேன் இப்போ. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா கொதிக்குது. அரை மூடி எலுமிச்சம்பழம் இப்போ சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா பவுடர் சேர்க்க மறந்துட்டேங்க. இப்போ கொஞ்சம் சேர்ப்பேன். சேர்த்து அப்புறம் திருப்பி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுவேன். கரம் மசாலா தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் நல்லா டேஸ்ட்டாக வந்துடுங்க. எல்லாமே சேர்த்தாச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ கலக்கலாம் பாருங்கள், உடையாமல் இருக்குது பாருங்கள். மல்லி எல்லாம் லாஸ்ட்டாக தூக்கிட்டலாம். தூக்கிட்டாக்கா ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு சிக்கன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீ ரைஸ்க்கு ரொம்ப மெச்சாக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.